தமிழ்நாடு தேர்தலில் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, எம்டிகே? டிஎம்கே. டிஎம்கே. எதனால? ஏன்னாலனா மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. கேட்டுக்க. டிவிக்கே வந்து வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கையில தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கல? டிவிக்கு ரசிகர் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்துருக்குது. அதே இல்லாமல் இப்போ டிவிக்கு அப்படி ஓட்டு போடணும்னா இப்போ அவங்க அப்பா அம்மாவெல்லாம் மிரட்டுறாங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நான் ஒரு திருடன். திருடனா? பார்த்தீங்களா நீங்கள் யூடியூப்ல பார்த்தோம்னா ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்துட்டு எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குன்னு சொல்லி இல்லாட்டி எல்லாத்தையும் விஷம் வச்சு கொண்டு போது அந்த பிள்ளை மேலே கேஸை போடணும். சரிங்களா? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? எல்லாம் தவறுகள். அவங்க ஓட்டு உரிமை வந்து அவங்க உரிமை, அதை வந்து யாரும் வற்புறுத்த முடியாது. இப்போ எங்கள் வீட்லேயும் வற்புறுத்த முடியாது. நான் டிஎம்கே தான் போடுவேன். என் வீட்டுக்காரமா நான் சொல்லுது எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி நான் டிவிக்கு தான் போடுது. நாங்கள் விட மாட்டோம். வேற என்ன கேள்வி சொல்லுங்க. திமுக தான் வரும். பாராசு, வாழ்க்கையில நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமா நின்று வாழ கத்துக்கணும். கஷ்டப்பட்டாது ஆட்சி அமைச்சிடும் 2026. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஸ்டாலினை பிடிக்கும் எங்களுக்கு. அதை விட ஸ்டாலினை பிடிக்கிறவங்க எங்களுக்கு கலைஞரை தான் பிடிக்கும். அல்ல கையை சொல்ல அதிகமாயிடுச்சு, நம்ம 2 பேரும் பேசாம கிச்சன் போயிருமா அதிகமாக. அதனால திமுக தான் வரும். திமுக தான் வரும். எப்பயுமே திமுக 1990 இருக்கேன் நான் கட்சியில். என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு திமுக தான் வரும். திமுக சாவர வரையே திமுக தான். கருப்பு சோப்பு தான். அப்போ சாவு என் கையில தான்டா. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. அடுத்து அவர் வாரிசு எல்லாமே கட்டுப்பட்டு தான் இருப்போம். நாங்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு தேவை ஒரே கலர் தான், கருப்பு சிவப்பு. இவருக்கு நல்ல வழியா தெரியாதுப்பா, தொல்லை கொடுத்துட்டே இருப்பாருங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் செலவு வைக்க அலைவாருங்க. இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு, அவர்களுக்கு தாப்பா இவனுக்கு மாலை போடுவானுங்க, கால் விழுந்து மரியாதை செய்வானுங்க. அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட்.